வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜிக்கு வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு என் ஆன்ம குருமார்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொள்கிறேன். என் நண்பர்களுக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு இந்த செஷனை தொடங்குறேன். இன்று நம்ம பார்க்க போகும் டாபிக் அனைத்து உயிர்களின் உணர்ச்சிகள் உணர்வுகள் அப்படிங்கிறது. ஏற்கனவே இது பத்தி பார்த்தோம், இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம பிரபஞ்சம் எல்லாமே இங்க உள்ள எல்லாமே ஒரே மூலப்பொருள்ல இருந்துதான் உருவானது. அது அண்டத்துல உள்ளதான் பிண்டத்துல இருக்கும் அப்படின்னு சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. பிரபஞ்சத்துல உள்ள அந்த உணர்வின் தொகுப்பு தான் பிரபஞ்ச மனம். இப்ப நம்ம எண்ணங்கள்ல என்ன பிரதிபலிக்கிறோம், நமக்குள்ள என்ன எண்ணங்கள் வருதோ அது நம்ம சுத்தி உள்ளவற்றிலுமே அது பிரதிபலிக்குது. அப்படி பிரதிபலிக்கிறதுனால நம்ம எண்ணங்களை மாற்றுவதன் மூலம் நம்ம சுத்தி உள்ளவற்றிலும் மாற்றத்தை உருவாக்கலாம். இப்ப எல்லாமே உலகத்துல உள்ள எல்லாமே ஒரே ஒரு மூலப்பொருள், அந்த ஆன்மா அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் உறைஞ்சு இருக்கு. அது மனிதர்கள்ட்டையும், மனிதர்கள் பலவாறாக இருந்தாலும் கூட அவங்க அவங்களோட இது வேற வேறையா இருந்தாலும் அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே வேற வேறையா, உருவங்கள் வேற வேறையா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரே தன்மை அந்த ஆன்மா அப்படிங்கிறது இருக்கு. மிருகங்கள்கிட்டையும் இருக்கு. அந்த ஆன்மாங்கிறது செடிகள்கிட்ட மரங்கள்கிட்ட இருக்கானா அங்கேயும் ஆமா இருக்குது. எங்கெங்க பிரக்ஞை அப்படிங்கிறது இருக்குதோ அந்த இடத்துல எல்லாமே அந்த தன்னுணர்வு அப்படிங்கிறது இருக்குது, அந்த அறிவு அப்படிங்கிறது இருக்குது. அந்த இடத்துல எல்லாமே அந்த ஆன்மாவோடது இருக்குது. அந்த பிரபஞ்சம் முழுக்கவுமே அந்த கான்சியஸ்னஸ் நிரம்பிதான் இருக்குது. மிருகங்கள் எல்லாமே தன்னுணர்வோட இருக்குது. ஏன்னா அது தன்னை தற்காத்து கொள்வதற்காக எப்பயுமே அந்த தன்னுணர்வோட இருக்குது. அந்த அந்த ஒரு நினைவு அதுக்கு இருக்குது. ஏற்கனவே தன்னை தற்காத்து கொள்வதற்காக அந்த பயம் அப்படிங்கிறது இருக்குது. அது தன் வாழ்வாதாரத்துக்காக அது தன்னை தற்காத்து கொள்வதற்காக அந்த இதெல்லாம் இருக்கு. அந்த பிரக்ஞை, அதுக்கு மனம் எல்லாம் கிடையாது. அது உயிர் வாழ்வதற்காக எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படுது, தன்னுணர்வோடும் இருக்குது. ஆனா மனிதர்களுக்கு மனம் ஒன்று இருக்குது. இருக்கிறதுனால நிறைய ஆசைகள், உணர்ச்சிகள், உணர்வுகளுக்கு ஆட்பட்டு போயிட்டாங்க. உணர்வுகள் இயற்கையானதான். நம்ம போன வாரங்கள்லயே பார்த்தோம். லாஸ்ட் பார்ட்ல அன்பு, கருணை, நம்பிக்கை, மகிழ்ச்சி இப்படி எல்லாம் நல்ல இயற்கையா நமக்கு இருக்குது. அது நமக்குள்ளேயே. அந்த இதுக்கு நம்ம செவி சாய்க்காம போனதுனால நம்ம உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு நமக்குமே ஒரு கேட விளைவிச்சுக்கிறோம், சுற்றி உள்ளவங்களுக்கும் அதை பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்ப நம்ம அந்த உணர்வுகள் நல்ல உணர்ச்சிகளை உணர்வுகளா நம்ம மாத்திக்கும் போது சுற்று சூழ்நிலையும் மாறுது. நமக்குள்ளதான் மாற்றத்தை ஏற்படுத்திக்க முற்படணும். அது அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் எல்லாமே அதோட தர்மம் படிதான் இருக்குது. இப்ப நம்ம அந்த ஒருவரோட அந்த அவேர்னஸ் மத்தவங்களை கட்டுப்படுத்துதா அப்படின்னா, நம்ம அந்த மூளை, அந்த நரம்பு மண்டங்களை மட்டும் கட்டுப்படுத்தல, நம்மளோட எண்ணங்கள், சிந்தனைகள் நம்ம சுற்றி உள்ள அந்த சூழ்நிலைக்கேற்ப பிரதிபலிக்கிறதுனால, வெளியே எல்லாம் நம்ம தொடர்பு கொள்றதுனால நம்மளோட அந்த இது நமக்குள்ள ஏற்பட்ட அந்த மாற்றங்கள், தாக்கங்கள் எல்லாமே அந்த வெளியில் உள்ள சூழல்கள்லையும் அது பிரதிபலிக்குது. மனம் அப்படிங்கிறது உயிருள்ள இதுகிட்ட மட்டும், ஜீவராசிகள்கிட்ட மட்டும் இல்லாம அது எப்படி நம்மளோடது பரவுது அப்படின்னா,
வெளியில உள்ள அந்த நம்ம வெற்றிடங்கள்ல கூட பறந்து விரிந்து அப்படி பரவி ஃபுல்லா அனைத்து பொருள்களிடமும் அனைத்து இதுகிட்டையுமே நம்மளோட இது பரவி அந்த ஒரு செயல்ல நம்மளோட இது மாற்றங்களை ஏற்படுத்துது. எப்படி நமக்குள்ள இருக்கிற அந்த இது ஏதோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒண்ணு எல்லா இடத்துலயுமே சுற்றுச்சூழலோடையும் அது பறந்து விரிந்து அங்கேயும் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இத நிறைய ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பாக்ஸ்டர் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் ஹிப்னாட்டிஸ்ட் அவரு அமெரிக்கா உளவுத்துறையில அவரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப பாலிகிராஃப் அப்படிங்கிற ஆராய்ச்சி கூடத்துல அவர் வேலை பார்க்கிறாரு. அந்த பாலிகிராஃப் அப்படிங்கிறது நம்ம ஒருத்தர்ட்ட உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா அப்படிங்கிறது அது பதிஞ்சிரும். அந்த பாலிகிராஃப்ல வரைபடம் மூலம் அது பதிஞ்சு வச்சிரும். அந்த இதுல அவர் வேலை பார்க்கிறாரு. கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு அதுல இருந்து வெளிவர்றாரு. நம்ம மனிதர்கள் அந்த எப்படி அது கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த மன இயக்கங்கள், இப்ப 6 இயக்கங்கள், நம்ம மூச்சு, அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர், நம்ம ப்ரெஷர் எப்படி, ரத்த அழுத்தம் எப்படி இருக்கு, அந்த மாதிரி பாக்குறதுல அது நாடி துடிப்பு, இந்த இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. நம்மள அந்த அதிர்வலைகள் ஜாஸ்தியா இருக்கும்போது நம்ம எப்படி பொய் சொல்றோமா உண்மை சொல்றோமா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியுது. நம்ம மேலோட்டமா சொன்னா மத்தவங்களுக்கு தெரியாது அப்படின்னு இருப்போம். ஆனா அந்த கருவி மூலம் அவங்க கண்டுபிடிக்கிறத இது பண்றாங்க, உருவாக்கியிருக்காங்க. இவர் தனியா சில நாட்கள் அதுல வேலை பார்த்துட்டு தனியா வந்துடுறாங்க. தனியா ஆராய்ச்சி கூடம் வச்சிருக்காங்க. அப்ப அவங்க உதவியாளர் 2 செடியை கொண்டு வைக்கிறாங்க. ரப்பர் செடி ஒண்ணு, டிராகேன் அப்படின்னு இன்னொரு செடி கொண்டு வைக்கிறாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவருக்கு ஒரு யோசனை தோணுது. இந்த செடிகள்லையும் அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணானே அப்படிங்கும் போது அந்த பாலிகிராஃப் கருவிய அதுல பொருத்துறாங்க. அது பொருத்தும் போது ஒரு நாள் அவர் பாக்குறாரு, அதுக்குள்ளயும் அந்த அதிர்வலைகள், அந்த மாற்றங்கள் பாக்குறாங்க, தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. அதோட அதிர்வலைகளும் மனிதனோட எண்ணத்தின் அதிர்வலைகள் போல அந்த உணர்வை வெளிப்படுத்துவதா இருக்குது. மனிதர்களுக்கு அந்த பாலிகிராஃபோட அந்த சென்சார் இது பொருத்தி அவங்க பொய் சொல்றாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க குற்றம் செஞ்சு குற்றத்துக்கான சம்பந்தமான அந்த கேள்விகள் கேட்கும்போது அவங்க குற்றம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பயம் காரணமா அவங்களோட அந்த துடிப்பெல்லாம், அந்த அதிர்வலைகள் அதிர்ச்சிக்குள்ளாகுது அதிகமா. அப்ப அது வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி இவருக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம இந்த பாலிகிராஃபி இதுக்கும் அந்த பய உணர்வெல்லாம் இருக்கா, கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கருவியை அதுல கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது எப்படி இது பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு ஒரு பேனா வச்சு தட்டுறாங்க. அது ஒண்ணும் பண்ணல. அது வாட்டி அமைதியா இருக்குது. இந்த அதிர்வலைகள்ல எந்த மாற்றமும் இல்லை. திரும்பி அவங்க காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இலைய அந்த சூடான காஃபி மக்குக்குள்ள அந்த இலைய முக்குறாங்க. அந்த இதை இலைய உள்ள இது பண்றாங்க. அப்பயும் எந்தவித மாற்றமும் இல்லை. அது வாட்டிக்குதான் இருக்குது. அதிர்வலைகள்ல மாற்றம் இல்லை. சிறிது நேரம் கழிச்சு அவங்க 15 அடி தூரத்துல போய் நின்றுட்டு இருக்கும்போது எப்படி இது பண்ணலான்னு யோசனையில இருக்கும்போது ஒரு தீப்பெட்டி குச்சி வச்சு அந்த இலைய கொளுத்தலாமா அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. யோசிச்ச அடுத்த நொடியே அங்க அந்த பாலிகிராஃப் பொருத்தப்பட்ட அந்த செடி என்ன ஆகுது, அந்த பேனா, அந்த வரைபடத்துல உள்ள பேனா எகிரி உச்சத்தை தொடுது. அவ்வளோ அந்த பயத்துல அந்த உணர்வுகள் அதிர்ச்சியா அந்த அதிர்வலைகளை வெளிப்படுத்துது. அப்ப அவர் யோசிக்கிறாங்க, நம்ம இங்கதான் இருக்கோம், அதை தொடவும் இல்லை, நம்ம பேசவும் வார்த்தைகளால பேசவும் இல்லை. ஆனா இந்த நமக்குள்ள இந்த எண்ணம் எந்த அளவுக்கு அங்க மாற்றத்துக்கு
உள்ளாக்கியிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அத நேரடியா திரும்பி செயல்முறைப்படுத்தணும் அப்படின்ட்டு தீப்பெட்டி குச்சி பொருத்தி அங்க போய் அத கொளுத்துற மாதிரி பக்கத்துல எடுத்துட்டு போறாங்க. அப்ப இன்னுமுமே தொடர்ந்து அந்த பய உணர்வு வெளிப்படுத்தி அது இது பண்ணுது. அந்த அதிர்வலைகள் வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகி ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அந்த இத பண்ணல. பயமுறுத்தல அதுக்கப்புறம். அதுக்கப்புறம் இவர் எப்பல்லாம் ஒருத்தங்க வளர்க்கும் செடி வந்து எவ்வளவு தூரம் அதுகிட்ட கனெக்டா இருக்கோமோ, அந்த செடிகள் வந்து நம்மளோட உணர்வுகள், எண்ணங்கள புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அவங்க. எப்பல்லாம் அவர் வெளிய போயிட்டு உள்ள வரும்போது, அதோட அதிர்வலைகள் மாறுபடுது. அதையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஒரு தடவ அவங்க நியூ ஜெர்சிக்கு போனாங்க. இங்க அந்த பாலிகிராஃப் பொருத்தப்பட்ட அந்த செடியும் இருக்கு. அவங்க சின்க்ரனைஸ்டு கிளாக் வச்சு இவங்க டைம் ஒரே நேரத்தை இங்கேயும் அங்கேயும் காமிக்கிற மாதிரி அந்த இது பொருத்தி வச்சிருந்தாங்க. அப்ப எப்பெல்லாம் இவங்களுக்கு அதிர்வுக்குள்ளாகிறாங்களோ, அந்த உணர்வுகள் வந்து இவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகும்போது செய்யும்போது அந்த உணர்வு ஜாஸ்தியா இருக்கும் போதெல்லாம் இந்த செடிகளுக்கு கூட வேற எங்கேயோ இருக்கும்போது கூட இந்த செடிகளும் அந்த அதிர்வலைகளை அப்படி இது பண்ணுது, காமிக்குது அதோட அதிர்வலைகளை. அப்ப அதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒவ்வொரு உயிருமே தன்னோட உள்ள தன் நிலையோடு அந்த சுற்றுச்சூழலை அது வெளிப்படுத்துது. இப்ப ஒருத்தங்க வேதனை, அதுக்கப்புறம் கவலைகள், யாராவது இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அது சுத்தி உள்ளவங்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தி அந்த மின் சமிக்கைகள் மூலம் அத வெளிப்படுத்துது. நம்மளும் அதே மாதிரி மனிதர்களுக்கு கூட ஏதோ எங்கேயோ கவலை இருந்தாலும் கூட நமக்கும் ஒரு மாதிரி இருக்கிறத நம்மளால உணர முடியுது. அது அனிமல்ஸ்டையும் இருக்கு, பிளான்ஸ்டையும் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஒரு தடவை சுடு தண்ணிய வந்து அவங்க சிங்க்ல ஊத்தும் போது கூட அதுல உள்ள பாக்டீரியாக்கள் வந்து பயந்து அது இதாகும் போது இந்த செடியிலையும் இந்த பாலிகிராஃபி பொருத்தப்பட்ட அந்த செடியில கூட அந்த பய உணர்வை வெளிப்படுத்துச்சான். இப்படி நிறைய ஆராய்ச்சி அவங்க முட்டையில, தயிர்ல உள்ள அந்த பாக்டீரியா, அதுக்கப்புறம் மனிதர்கள்ல இருந்து ஒரு செல் எடுத்து அதுல அப்படி நிறைய ஆராய்ச்சி முடிவுகளை ரொம்ப அந்த முடிவுகள் எல்லாம் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் அந்த இதுல எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு இதை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. இவங்கள மாதிரியே இன்னொருத்தங்க கிரென்பர்க் அப்படின்ட்டு அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா ஆராய்ச்சி, இது மாதிரி நிறைய பேர் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, தியானம் பண்றவங்கள 2 பேரை குழுவா உட்கார வச்சு 2 பேரு உட்கார்ந்து அந்த தம்பதிகளா தியானம் பண்ண வைக்கிறாங்க 20 நிமிஷம். அடுத்து தனித்தனி அறையில உட்கார வைக்கிறாங்க. அப்படி ஆராய்ச்சி அவங்க பண்ணும்போது ஒருத்தங்களோட மூளையோட அலைவரிசை இன்னொருத்தங்களோட மூளை அலைவரிசையோட ஒத்திசைவோட இருந்திருக்கு. அதுல என்ன பாக்குறாங்க அப்படின்னா, யாரு ரொம்ப அமைதியா இருக்காங்களோ அவங்களோட அந்த அமைதி தன்மை திரும்பி தனித்தனியாவும் அவங்கள உட்கார வச்சு தியானம் பண்ண வைக்கிறாங்க. அப்பயும் அந்த இது வந்து அவ்வளோ அந்த மூளை அலைவரிசை வந்து ஒத்திசைவோடு இருக்குது. எப்படி அப்படி பார்க்கும்போது ஒருத்தங்களோட இது இன்னொருத்தங்களோட கனெக்ட் ஆகி யார் ரொம்ப அமைதியா இருக்காங்களோ அவங்களோட அந்த அந்த அலை ஃப்ரீக்வன்சி வந்து சீராக இருக்குது. ஒழுங்கான அமைப்போட அந்த வடிவத்தோட இருக்கிறது வந்து மத்தவங்கள்ட்ட அதோட என்ன அதிர்வெண்களை பரப்புது. அப்படி பரப்பும் போது அவங்களுக்கும் அதே இதாத்தான் இருக்குது. தியானம் பண்ணும்போது எல்லாருமே அந்த உச்சகட்டமா எல்லாருமே ரொம்ப அமைதியான இதுலதான் இருப்போம். எல்லாரோட அலைவரிசையும் நமக்கு அந்த அமைதியான சூழலை உருவாக்கும். சீக்கிரமா ஒருத்தங்க வந்து மன அமைதியா உள்ளவங்கள எதுவுமே பண்ண முடியாது. அவங்கள அந்த எண்ணங்கள்ல வந்து மாற்றத்துக்கு உட்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. இதே அமைதியற்றவங்களை சீக்கிரமா அவங்கள நம்ம அவங்களோட
எண்ணங்களை கட்டுப்படுத்திடலாம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. தியானம் வந்து ஒரு நிறைய உலக தியானம் எல்லாருமே அமைதிக்கான தியானம் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது எல்லாரும் சேர்ந்து 7,000 பேர் அந்த தியானம் பண்ணாங்க. அந்த அதிர்வலைகள் அந்த நிறைய ஒரு 2 வருஷத்துக்குள்ள 3 இடங்கள்ல அந்த தியானம் பண்றாங்க. பண்ணும்போது அந்த அமைதி தன்மை நிறைய வந்தது. அந்த எல்லா இடத்துலயுமே 72% வந்து இந்த குற்றங்களை குறைக்க முடிஞ்சது அப்படின்னு அந்த இதுல பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த தியானம் வந்து ஒவ்வொரு அந்த பிரபஞ்ச மனம் அப்படிங்கிறத எல்லாட்டையும் அது ஒன்றிணைக்குது. அந்த அமைதி தன்மையை ஏற்படுத்துது. உலகத்துல உள்ள எல்லாட்டையுமே அந்த உணர்ச்சிகள் அதுல இருந்து விடுபட்டு அந்த அமைதியான சூழ்நிலையில எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உலக அமைதியை நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சமீபமா கூட நம்ம வேர்ல்டு மெடிடேஷன் டே அப்படின்ட்டு டிசம்பர் 21 ஒண்ணு அறிவிச்சு நம்ம எல்லாருமே பண்ணோம். அதுக்கான இது இப்ப வந்துட்டு இருக்கு. எல்லாருமே தியானம் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள இந்தியர்கள் எப்பயுமே பண்ணிட்டே இருப்போம். எல்லாருக்கும் இது பத்தி ஓரளவாவது தெரிஞ்சவங்களுக்கு ஏற்கனவே நல்லா பண்ணுவோம். தெரியாதவங்களும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும். இப்ப எல்லாருமே ஒரு விழிப்புணர்வோடு இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்திருக்காங்க. உலக நாடுகளுமே இத ரொம்ப வலியுறுத்துது. எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இன்ட்ரெஸ்டோட இப்ப இந்த இதுல கலந்துக்கிட்டாங்க. அதே இப்ப வந்து நம்ம எப்படி நம்ம என்ன அலைகள் வந்து அந்த உணர்ச்சிகளுக்கு இதாகுது மனிதர்களுக்கு அப்படின்னா, மனிதர்கள் வந்து மிருகங்கள் பிளான்ஸ் எல்லாம் அதோட தன்மையில தன்னுணர்வோட அதோட இதுக்கு வாழ்வாதாரத்துக்கு எந்த உணர்வுகளை வெளிப்படுத்தணுமோ அதை வெளிப்படுத்திட்டே இருக்கு. மனிதர்கள் மட்டும் ஆசை மேலோங்கிருச்சு அவங்களுக்கு. அந்த இன்பம் துன்பம் அந்த இதுல சிக்கிக்கிட்டாங்க. பதிவுகள் ரொம்ப வச்சிருக்காங்க. அந்த பழைய இன்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு அவங்களுக்குள்ள. அது மூலம் உணர்ச்சி இப்படி வந்துட்டே இருக்கு. அட் த மொமெண்ட் நம்ம அந்த இது வாழும்போது அதெல்லாமே இல்லாம போயிருது. அப்படி இருக்கும்போது இன்பம் அப்படின்னு எதை நாடுறோம்னா பொருள்களையும் நம்ம உறவுகள்லையும் இன்பத்தை நாடுறோம் மனிதர்கள். அதுல ஒரு நிறைவு இல்லாட்டி நமக்குள்ள அந்த உணர்ச்சி பொங்கி எழுந்துருது. இந்த பொருள்கள்லயே வாழ்றோம், அதுதான் இன்பம் அப்படின்ட்டு. அந்த பொருள் ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம் ஆயிடுறோமா, நிறைவாயிடுச்சா? இல்ல, அதுக்கடுத்து வேணும் வேணும் அப்படின்னு நினைச்சு பொருள் நாடுறதுலயே இருக்காங்க. விஞ்ஞானிகள் கூட நிறைய கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய எதேதோ இதெல்லாம் இது பண்றாங்க. நமக்குள்ளதான் அந்த இன்பம் இருக்கு. உள்ள நமக்குள்ள உள்முகமா திருப்பும் போது எதுவுமே தேவையில்லை. இப்ப நம்ம வந்து இந்த பாலிகிராஃபி மூலம் அந்த உணர்ச்சிகளை அது எப்படி வெளிப்படுத்துது, எல்லாமே அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துது, எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப நமக்குவே உள்முகமா திரும்ப திரும்ப என்ன ஆகும்னா எந்த கருவியுமே வேண்டாம். அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியும். நம்ம புக்ஸ்ல அந்த பழைய புக்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கோம். நமக்கும் அது புரியும் நல்லாவே. சித்தர்கள் எல்லாம் எப்படி செடி கொடிகள்கிட்ட மத்தவங்கள்ட்ட எல்லாம் கனெக்ட் ஆனாங்கன்னா அந்த அவங்களுக்குள்ளேயே உற்று நோக்கி போக போக அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சது. நிறைய மகான்களும் இததான் நமக்கு ஈஸியாவும் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. உங்களுக்குள்ள உங்களை திருப்புங்க. காலங்காலமா நம்ம அந்த நல்ல ஆனந்தமான அந்த தன்மையில தான் முதல்ல இருந்திருக்கோம். ஆனா போக போக அதை மறந்து போய் பொருள்ல சிக்கிட்டோம். இந்த இதுல இன்பம் இருக்கு அப்படின்னு நம்ம உணர்ச்சிக்கு ஆட்பட்டுட்டோம். ஒரு இது புரியறதுக்கு ஒரு கதை சொல்றேன். எப்படி இதுல இருந்து விடுபடலாம் அப்படின்னா, நம்ம இந்த மொமெண்ட்ல வாழணும். இப்ப இந்த மொமெண்ட் எப்படி இருக்கோ அது பழைய விஷயங்களை நினைக்காம வாழும்போது நம்மளால அந்த ஆனந்தத்தை கொண்டு வர முடியும். எல்லாமே நமக்கு புரிய வைக்கப்படும். இயற்கை மூலமே நமக்கு என்ன தேவை, தேவையில்லை, எந்த உயிருக்குமே தீங்கு விளைவிக்க மாட்டோம். ரமண மகரிஷி கூட நிறைய அந்த மிருகங்கள்ட்ட எல்லாம் ரொம்ப அன்பா இருப்பாங்க. செடி கொடிகள்கிட்டையும் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆத்மஸ்வரூபத்திலேயே இருந்தாங்க. அந்த மிருகங்கள்கிட்ட செடி கொடிகள்கிட்ட உள்ள ஆத்மாட்டையும் அவங்க கனெக்ட் ஆனாங்க. அந்த ஆத்மாவாவே அவங்க உணர்ந்து
அந்த இதுட்டையும் பழகுனாங்க. சிறுத்தை கூட அவங்க ஸ்கந்தாசிரமத்துல அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது சிறுத்தை எல்லாம் வருமா பக்கத்துல. அதுக்கு ஏதோ ஒரு துக்கம் இருந்ததோ, இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக வருமா. அவங்க அது கூட உரையாடுவாங்களாம். அதே மாரி அவங்க வளர்த்த அந்த அவங்க வளர்த்த அந்த ஒரு மயில் வந்து கூடவே எங்க போனாலும் போயிட்டே இருக்குமா. அப்போ ஒரு பாம்பு வந்துச்சாம். பாம்புக்கும் மயிலுக்கும் ஆகாது. 2ம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, அந்த பாம்புட்ட போய் சொன்னாங்களாம். "நீ இந்த இடத்த விட்டு போயிரு. நீ உன் உணர்ச்சிகள காமிச்சுட்டு இருக்காத. அது கொன்றும்" அப்படின்ட்டு. அதோட உணர்வுகள் எப்படி தெரியுது? அந்த ஆத்ம ஸ்வரூபத்திலேயே இருக்கும்போது, அதோட உணர்வுகள் எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. எல்லா ம அனிமல்ஸும் அமைதியாவே இருக்குமா அவங்க இடத்துல. எவ்ளோ ஆக்ரோஷமான மிருகங்கள் இருந்தாலும் சரி, ஒரு தடவ ஒரு பாதாம் மரத்த யாரோ வெட்டிட்டு இருக்கும்போது, இவ இவர் போய் அங்க அந்த இலைகள் எல்லாம் வாடிருச்சு போல, புடுங்கி போட்டுட்டு இருக்காங்க. "அதுக்கு உயிர் இல்லன்னு நினைக்கிறியா? இந்த அளவுக்கு பண்றியே" அப்படின்னாங்களாம். "ஒண்ணும் செய்ய வேண்டாம். அதாவே இதாகும். நீ கீழ இறங்கி வா" அப்படின்னு. ஏன்னா அதோட உணர்வு இவங்களுக்கு உணர்த்தப்படுது. அது புரியுது அவங்களுக்கு. நம்மளும் அந்த அளவுக்கு வரணும் அப்படின்னா, நமக்குள்ள நம்ம உற்று நோக்கணும். அதுக்கு அந்த அவேர்னஸோட இருக்க இருக்க, நமக்கே அது புரிய ஆரம்பிச்சுரும். நம்ம சுற்றியுள்ள சூழ்நிலையில நம்ம அமைதித்தன்மை பிரதிபலிக்க ஆரம்பிச்சுரும். அந்த உணர்ச்சிகளுக்கு ஆட்பட மாட்டோம். நமக்குள்ள அமைதி இருக்கும்போது, வெளியிடங்களையும் அந்த அமைதி திருப்பப்படும். அந்த கதை வந்து ஒரு கதை சொல்றேன் சொல்லியிருந்தேன். அந்த ஒரு முனிவர் இருந்தாரு. அவங்கள ஒருத்தங்க திட்டிட்டே இருந்தாங்க. அவரு பணக்காரர் ஒருத்தர் வந்து திட்டுறாரு ரொம்ப. அவர் அமைதியாவே இருந்தாரு. எந்த ரியாக்ஷனும் காமிக்கல. அமைதியா இருந்தாரு. அப்ப அவர் போன உடனே அவங்க சீடன் கேட்கறாங்க. "ஏன் குருஜி இப்படி நீங்க வேதனையா இருக்கு எனக்கு. ஏன் இப்படி நீங்க அமைதியாவே இருந்தீங்க அவங்க சொல்லும்போது" அப்படின்னு சொன்னா, "இதுக்கான ஆன்ஸர பிறகு உனக்கு சொல்றேன்" அப்படின்ட்டு இன்னைக்கு காலையில தியானம் பண்ணும்போது எனக்கு ஒரு இது வந்தது. "நீ வந்து 1 வாரத்துல இறந்து விடுவ" அப்படின்ட்டு வந்தது அப்படின்னோனே இவங்க அதிர்ச்சிக்குள்ளாறாங்க. "என்ன குருஜி இப்படி சொல்றீங்க?" "ஆமா. நீ 1 வாரம் தான் இருக்கு. நீ போய் ஊர்ல எல்லாரையும் பார்த்துட்டு வந்துரு. பார்க்க வேண்டியவங்களெல்லாம், சொந்தக்காரங்க எல்லாரையும்" அப்படின்னோனே, சரி குரு சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். அவங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிட்டே இருக்காங்க. அந்த தன்மையில இருக்கிறதுனால அது அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போறாங்க. அவங்க போம்போது இவங்களுக்கு வருத்தமா இருந்தாலும், இனி 1 வாரம் தான் இருக்கு அப்படிங்கும்போது, அவங்களோட அந்த கண்ணோட்டத்துல மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அந்த செடி கொடி பார்க்கும்போதும் அதுலயும் அந்த கடவுள் தன்மைய பார்க்குறாங்க. யார பார்த்தாலும் கடவுள் தன்மைய பார்க்காங்க. இவங்க முந்தி யார் மேல கோவப்பட்டாங்களோ அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கறாங்க. அ இவங்க இவங்க யாராவது காயப்படுத்தியிருந்தா அவங்களையும் மன்னிச்சு அவங்கள்ட்டயும் போய் பேசுறாங்க. அப்படி அந்த 1 வாரம் ஃபுல்லா கடவுள் தன்மைய தான் பார்க்குறாங்க. ஏன்னா அடுத்த செகண்ட் இருக்க மாட்டோம். இனி 7 நாளையில இறந்துருவோம் அப்படிங்கும்போது, அவருக்கு ஒரு அ அந்த கான்ஷியஸ்னஸ் அந்த பிரக்ஞை வந்துருது. தன்னுணர்வோட இருக்காங்க எல்லா இடத்துலயுமே. அப்படி இருக்கும்போது, அவங்க சந்தோஷமா அந்த ஹாப்பினஸ் மட்டுமே அனுபவிச்சுட்டு எந்தவித கவலையும் இல்ல இறக்க போறோம் அப்படிங்கிற இது, அந்த மொமெண்ட்லயே இருந்துட்டு எல்லார்ட்டயும் பேசிட்டு ஹாப்பியா இருந்துட்டு வந்துடுறாங்க இங்க ஆசிரமத்துக்கு. அந்த குருஜி வந்து, "இப்ப நான் சொல்றேன். நீ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்த. நான் எனக்கு என்ன அது வேதனை அளிக்கலையா அவங்க திட்டினது?" அப்படின்னு. நான் எப்பயுமே அ அந்த தன்னுணர்வோட தான் நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இவங்க. 1 வாரம் நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த பிரபஞ்ச மனம் அப்டின்னா என்னன்னு புரிஞ்சு போச்சு. எல்லார்ட்டயும் என்னால கனெக்டடா இருக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குரு அதான் சொன்னாங்க. "இதனால தான் உன்னைய போக சொன்னேன். நீ சாகலாம் மாட்ட. நீ பல்லாண்டு வாழ்க" அப்படிங்கிறாங்க. அப்பதான் அப்ப சொல்றாங்க. அடுத்த நிலை, அடுத்த நேரம் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயம் இல்ல. எந்த நேரத்துல வேணா நம்ம இறக்கலாம். அதனால அந்த இது எப்பயுமே இருக்கும்போது, நம்ம அன்பா தான் இருப்போம் எல்லார்ட்டயுமே. நம்ம 1000 காலம் இங்கேயே இருக்க போறோம் அப்படிங்கிறதுனால தான் சேர்த்து வைக்கணும். அந்த காழ்ப்புணர்ச்சி, நம்மள இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு எல்லாமே வருது. அடுத்த செகண்ட் நம்ம இருக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துட்டா, இந்த நேரம் நல்லா வாழணும் அப்படிங்கிற எல்லார்ட்டயுமே அன்புணர்வு தான் நம்ம பரப்பணும் அப்படிங்கிறதும் நமக்குள்ள வந்துரும். எங்க அந்த கருணை, அன்பு, பரிவு எல்லாமே இருக்குதோ, நன்றி உணர்வு, பாராட்டும் குணம் எல்லாம் இருக்கோ, யார்ட்ட இருக்கோ, அவங்க அந்த அமைதியை மட்டும் தான் எல்லா இடத்துலயுமே பரப்ப முடியும்.
அவங்க இந்த இன்பம் துன்பம் அப்படிங்கிற அந்த இருமைக்குள்ள போக மாட்டாங்க. ஒரே தன்மையோட தான் இருப்பாங்க. அந்த தன்மையிலேயே இருந்து மத்த இடத்துலயும் அந்த உலக அமைதியையும் பரப்புறதுக்கான அந்த இதையும் செய்வாங்க. நம்மளும் தியானிகளா இருக்கிறதுனால நம்மளும் இந்த உலக அமைதிக்காக எவ்வளோ அந்த தியானம் அப்படிங்கிற அந்த இதை நம்ம பரப்பணும். நமக்கு பத்ரிஜி கொடுத்துட்டு போன இந்த இதை நம்ம எந்த அளவுக்கு கத்துக்கிட்டோமோ, எந்த அளவுக்கு நம்மளும் உள்ளுணர்வோட நம்ம எல்லா அந்த தன்மையோட இருக்கிறோமோ மத்தவங்கள்ட்டையும் கொண்டு வரணும். நம்மளோட அமைதி தான் வெளியவும் அமைதிய கொண்டு வரும். நமக்குள்ள மாற்றங்கள் நம்ம ஏற்படுத்திக்கணும். அந்த உணர்ச்சிகளுக்கு ஆட்படக்கூடாது. அனைத்து உயிர்களையும் அனைத்து ஜீவராசிகளையும் எல்லாமே அந்த பிரபஞ்சத்துல உள்ள அனைத்துட்டையுமே நம்ம அந்த அன்போடு அன்புணர்வோடு தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் இந்த செஷனை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.